ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நீங்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு பதிவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் நல்லா இருக்கிறோமையா அப்படிங்கிற ஒரு பதிலை எதிர்பார்க்குறேன் நானும். நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா ஏதோ வந்து ஆள் போட்டுக்கிட்டு இருக்கான், நாமளும் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே போகாதீங்க. ஒன்றும் உங்களுக்கு உண்மையிலே பயன்படக்கூடியது அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அனுபவங்களைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கி வாங்க விஷயத்துக்கு போவோம். என்னங்கய்யா இது? இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நடக்கிற பாதை, குப்பை, குளம் அங்கே இங்கே எல்லாம் முளைச்சிருக்கும் பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று இருக்குது, தூது வேலை. இது நல்ல வேலை. இந்த நல்ல வேலையில் அப்படி என்னங்க இருக்குது? இது பாருங்கள், இந்த மூச்சு பிடிப்பு, வாய்வு பிடிப்பு, அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் சோம்பேறித்தனமோ என்னமோ தெரியலை. அதுதான் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் நம்ம ரசம் வைப்போம், மிளகு ரசம், அந்த ரசம், இந்த ரசம்னு. அதே சாயலில் இதையும் நீங்கள் வச்சு ஒரு டம்ளர் தண்ணின்னா அரை டம்ளராக சுண்டுற வரைக்கும் காய்ச்சி நீங்கள் அதை குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். காரணம் இதில் என்ன அப்படி இருக்குது? இந்த வாயுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாயுவை அழகாக தூக்கி சரீரத்தை சமநிலைக்கு கொண்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த நல்ல வேலைக்கு இருக்குது. அதனால தான் பேர் பாருங்கள், நல்ல வேலை. நல்ல வேலை வேலைன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த நல்ல வேலைன்னு சொல்கிறதே ஒரு விஷயம், ஒரு அபூர்வம் அதில் அடங்கியிருக்கு பாருங்க. நல்ல வேலை. அப்புறம் நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த நல்ல வேலையை நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுன அர்த்தம். அப்போது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ரசமாக வச்சு எடுத்துக்கிடுங்க, அல்லது கஷாயமாக வச்சு குடிங்க. நிச்சயமாக இதில் 100% மாற்றங்கள் உண்டு. இதை நான் மட்டும் சொல்லலை. எனக்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்த மகான்கள், மகரிஷிகள் சொன்ன உண்மையும் ஐயாவுடைய அனுபவமும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.